நண்பர்களே, சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எண்ணிய காரியம் நிறைவேறும், தடங்கள் விலகும். சில நேரம் சில மன உளைச்சல்கள் இருக்கும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றபடி காரிய ஜெயமும் புதிய வருவாய்க்கான அமைப்பும் முயற்சிகள் கை கொடுக்கும். பயணிக்கும் போது மற்றும் கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மத்தில் மக நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். பூர நட்சத்திரம் அனைத்து காரியம் ஜெயம் ஆகும். உத்திரம் 1ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருந்தாலே காரிய ஜெயமாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கன்னி ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், சிக்கல்கள் விலகும். சில நேரம் சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் விலகி புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கன்னிராசியில் புதிய முயற்சிகள் எடுத்தால் இன்றைய நாளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் தடையை விலகி உத்வேகத்துடன் புதிய காரியங்களை செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலும் சர்வகாரிய ஜெயமாகும். அஸ்தம் சர்வகாரியம் ஜெயமாகும். சித்திரை மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சற்று பொறுமை நிதானத்துடன் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. துளாராசி புதிய முயற்சிகள் எடுக்க சிறந்தது. வேகம் காட்டாமல் பொறுமையுடன் இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் பொறுமையை நிதானம் வேண்டும். வீண் மன சங்கடங்கள் வரும். விசாக நட்சத்திரம் எண்ணியது அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களுக்கு